வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்ம கூட இருந்தா நமக்கு கிடைச்சா நிம்மதி சந்தோஷம் இருக்கும். ஆனா சில விஷயங்கள் நம்மளை விட்டு விலகி போனா தான் நமக்கு நிம்மதி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு 3 விஷயங்கள் உங்களை விட்டு விலகப் போகிறது. அதனால் உங்களுக்கு கிடைக்காத நிம்மதியும் சந்தோஷமும் இனி கிடைக்கப் போகிறது. யாருக்கு என்று கேட்டால் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு தாங்க. சோ அதற்குண்டான காரணம் பலன்கள் என இரண்டையுமே இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல குரு பயிற்சி பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு, பார்க்கல சேனல்ல போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல குரு பகவான் இருக்கிறாரு. அதனாலேயே எதையும் செய்வதில் தடை தாமதம். ஒரு யாருனாலும் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி உங்களை சில விஷயங்கள் செய்ய விடாமல் தடுத்து நிப்பாட்டினார்கள். மற்றவர்களுக்காக சில காரியத்தை விட்டு கொடுத்து உங்களுடைய ஆசைகளை மறைத்து கொண்டு சில தியாகங்களை செய்து கொண்டுதான் நீங்கள் இருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுடைய ரிஷபராசிக்கு 10ஆம் வீட்டில் கும்பராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தார். அவருடைய 3ஆம் பார்வை உங்களுடைய ரிஷபராசிக்கு 12ஆம் வீடான மேசராசியில் பதிந்தது. இதன் விளைவாக எங்கேயும் விலகி போக முடியல, விடுதலை கிடைக்கல, தப்பிச்சு போக முடியல அப்படின்னு சொல்லிக்கலாம் ஒரு பிரச்சனையிலிருந்து. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் மாட்டி தவித்தீர்கள். அந்த சனிவான் இப்போ ஜூன் மாதம் 30ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். இரண்டாவது அந்த 12ஆம் வீடான மேஷத்திற்கு அதிபர் செவ்வாய் அதே மேஷத்தில் ஆட்சி பெற்று அமரப்போகிறார் மே மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு. உங்களுடைய ரிஷபராசிக்கு 7ஆம் வீடான விருச்சிகத்திற்கும் 12ஆம் வீடான மேஷத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அங்கு ஆட்சி பெற்று அமரப்போகிறார். செவ்வாயினுடைய பார்வை குறைகிறது, மறைகிறது. இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பா உங்களுக்கு தெரியாதனமா ஒரு காதல் பண்ணிட்டேன், இல்லைன்னா முதல் திருமணம் தவறான ஒரு நபரை நான் சூஸ் பண்ணிட்டேன், எப்படினாலும் எனக்கு விவாகரத்து வந்துடணும், எப்படினாலும் நான் வாழ்க்கை தனியை விட்டு பிரிஞ்சிடணும், எனக்கு விலகினால் போதும், நிம்மதி கிடைத்தால் போதும் அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களுடைய திருமண வாழ்க்கையில் கூடிய பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விலகுகின்ற உறவாக அந்த உறவு அமைந்துவிடும். அதனால் வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல. இரண்டாவது, உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு தடையாக அல்லது ஒரு முட்டுக்கட்டையாக உங்களுக்கு முன்னாடியோ அல்லது உங்களுக்கு பின்னாடியோ கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நடக்கும். அல்லது சொத்து பங்கு, சொத்து பிரச்சனைக்கு அவர்கள் தடையாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கூட பிறந்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனை அவர்கள் விலகுவதால், அவர்கள் இடம் மாறுவதால் உங்களுடைய காரியம் தடையின்றி இனி நடக்கும். மூன்றாவது விஷயம், வேலை பார்க்கிற இடத்துல கூட வேலை பார்க்கிறவங்க, தொழில் பண்ணக்கூடிய இடத்துல போட்டியாளராக இருக்கக்கூடியவங்க, இவங்களால அதீதமான விரைய செலவுகள், பொறாமைகள், சூழ்ச்சிகள், சில துரோகங்கள், இதனால சரியா வேலையை பார்க்க முடியல, சரியான தொழில் பார்க்க முடியல, நிறைய செலவு விரயம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களுக்கு அப்படிப்பட்ட நபர்கள் விலகுவார்கள். நீங்க இடம் மாதிரி போயிடலாம், நீங்க டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க, வேற கம்பெனி மாதிரி. ஆனா அவர்கள் மாறுவார்கள். அதனால நீங்க இருக்கின்ற இடத்திலேயே உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். இந்த 3 உறவுகள் உங்களை விட்டு விலகப் போகிறார்கள். அதனால் நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இல்லைங்க என்னோட திருமண வாழ்க்கை நல்லா இருக்கு, என் வாழ்க்கை துணை பிரிஞ்சிருமா அப்படின்ற ஒரு பயம் இருக்குதா? 7ஆம் வீட்டுக்குரியவனும் 12ல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார். இதன் விளைவாக கணவன் மனைவியே சின்ன சின்ன சண்டை சச்சரவு வந்தாலும் நீங்கள் தவறாமல் செல்ல வேண்டிய ஒரே ஒரு இடம் முருகப்பெருமான். பழனி சென்று முருகப்பெருமானை வணங்குங்கள். படியேறி செல்லுங்க தம்பதியராக. சரிங்களா? கணவனை 2 பேரும் படியேறி சென்று வணங்கி விட்டு வரும் பொழுது கணவன் மனைவி இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு நீங்கி சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்த நீங்க தாராளமா படிங்க. மற்றபடி பயப்பட தேவையில்லை. மேலும் சனிபவனுடைய வக்ரம், செவ்வாயுடைய ஆட்சி, அதுவும் 12ல். இந்த நேரத்துல விற்க முடியாத நிலத்தை விற்று லாபம் பார்ப்பீர்கள். மற்றும் வீட்டு பிரச்சனை தீர்ந்து போய்விடும். பயணங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத பயணங்களால் நிறைவான லாபங்கள் கிடைக்கும். வெளிநாடு யோகங்கள் கிடைக்கும். விரயத்திலும் லாபம் உண்டு. அப்படிப்பட்ட லாபம் உங்களுக்கு கிடைக்கும். பயன்படுத்திங்க. இந்த போய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற விஷயம் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.